இதுவரையில நீங்க படித்த புத்தகத்துல உங்களுக்கு பிடித்தமான புத்தகம்? எனக்கு பிடிச்சதுன்னா நாமுத்துக்குமாரோட கவிதைகள் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது நாமுத்துக்குமாரோட கவிதைகள் தான். அதுக்கப்புறம் அப்படின்னா ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது ரொம்ப டச்சிங்காக, அதாவது ஒரு புக்கு படித்தோம்னு சொன்னால் நம்மளே மெய் மறந்து ஒரு புத்தகத்தை ரசிக்கிறோம் அப்படின்றத தாண்டி ரொம்ப கண்ணீரோட வச்ச புத்தகம் அப்படின்னா தோட்டியின் மகன். இந்த 2 புத்தகம் ரொம்ப பிடிச்ச புத்தகம். எதனால தோட்டியின் மகன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தோட்டியின் மகன் வந்து ஒரு அடிமட்ட, அதாவது ரொம்ப மோசமான ஒரு, அதாவது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படி ஒரு பேசிக்கான லைஃபுக்கே போராடுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. அதில் எப்படி அவங்க முன்னேறாங்க, அதில் அவங்க எப்படி வாழ்க்கையை தொலைக்கிறாங்கன்னு சொல்லி எடுத்து காட்டியிருப்பாரு. தகழி சிவசங்கரம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரளா பதிப்பை வந்து சுந்தர ராமசாமி வச்சிருப்பாரு. அதே போல் வாடிவாசல் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. வாடிவாசல்லாம் ஒரு 80 பக்கம் தான் இருக்கும். ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அவரோட இது நகரத்தில் ரொம்ப யாருமே. இன்னைக்கு என்ன புக் எடுத்திருக்கீங்க? இன்னைக்கு பெரியார் சம்மந்தமாக நிறையா புத்தகம் எடுத்தேன். அம்பேத்கரோட புக்கு, அப்புறம் கார்ல் மார்க்ஸோட புக்கு எடுக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நாமுத்துக்குமாரோட புக்கு கட்டுரையாக கொடுத்துருந்தாங்க. அது நான் முன்னே படித்தது வந்து கவிதைகள் புக்கு ஒரு பைண்டிங்காக கொடுத்தாங்க. வேடிக்கை பார்ப்பவன் அணிலாடு மூன்றில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட்டுரையாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு எடுத்தேன். அப்புறம் இன்னும் நிறைய புக்கு எடுத்திருக்கேன், போய் படிச்சு தான். புத்தகம் வாசிப்பதனால உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு தாக்கம் பத்தி சொல்லலாமா? தாக்கம் அப்படின்னு சொன்னா இல்லை, அது எனக்கு பர்சனலாக எப்படி இருக்குன்னு சொன்னா, புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி புத்தகம் படிக்கிறதுக்கு பின்னாடின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரீடிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கூடுற மாதிரி இருந்தது. அதை ரீடிங் கெப்பாசிட்டி கூடுறனால என்னவோ தெரியல, அதுக்கப்புறம் புத்தகத்து மேலே ஆசைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் படிக்கிறதுனால கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் சிந்தனைகள் வேறுபடுது அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த மாதிரி தோணுது. மித்தபடி எனக்கு நன்றி.